தமிழகத்தில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி மற்றும் கேரளா உட்பட 5 மாநிலங்களுக்கு தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கிறது. அதில் பாரதிய ஜனதா கட்சி 3 மாநிலங்களில் என்டிஏ பிஜேபி முழு பெரும்பான்மை பெற்று ஆட்சி பிடிச்சிருக்கு. அதோட கேரளாவில் மேற்கு வங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றி இருப்பது மிகப்பெரிய சாதனை. ஒழிக்கப்பட வேண்டிய சக்திகள் தமிழகம் மற்றும் மேற்கு வங்கத்தில் அரசியலிருந்து ஒழிக்கப்பட்டு இருக்கிறது. இது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் தமிழரை பொறுத்தவரை அவர் ஏற்கனவே இதே ஓட்டு தான் வாங்கினார், இதே சீட்டு தான், இதே நிலையில் தான் இருந்தார். அதனால் புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. he has to strategize his method. அது என்ன பண்ணுறாருங்கிறது அவரை பொறுத்தது. அதை நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும். தமிழக வெற்றிக் கழகம் உங்களுடைய இந்த வெற்றி எப்படி பார்க்க? தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மாற்றத்திற்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஏனென்றால் திமுக, அதிமுக ரெண்டும் இல்லாத ஒரு கட்சி தமிழகத்துக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. புதிதாக பொறுப்பிற்கு வரும் திரு விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். ஆனால் தமிழக மக்களுடைய இந்த தீர்ப்பு என்பது ஒரு வெற்றியா கொடுக்காம ஒரு தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிற நிலையில இது நான் அப்படி நினைக்கல. காரணம் என்னன்னு சொன்னா 5 சீட்டு 6 சீட்டு குறைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய தொங்கு சட்டமன்றத்திற்கு வழிவகுக்காது. காரணம் என்னன்னு சொன்னா யாருக்கு தைரியம் இருக்கு இந்த அரசை கவிழ்ப்போம்? இந்த அரசை கவிழ்க்கின்ற தைரியம் திமுகவுக்கும் கிடையாது, மற்ற கட்சிகளுக்கும் கிடையாது. அதனால் இதை ஒரு தொங்கு சட்டமன்றம்னு எடுத்துக்கிறத விட தாவேகா ஆதரவு சட்டமன்றம் அப்படி தான் எடுத்துக்கணும். தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கு கேட்டால் கொடுப்பீங்களா? அதாவது பாரத பிரதமர் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை ஆதரவுங்கிறது நாட் ஃபார் ஜஸ்ட் எ பார்ட்டி ஆர் எ கவர்மெண்ட், இட் இஸ் ஃபார் தி